ஒரு காட்டில் 2 சிங்கம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்ததுதான். ஒரு சிங்கம் வந்து மற்ற சிங்கங்களுக்கெல்லாம் சொன்னிச்சான், எப்பா நீ வந்து என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நான் ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் உயர்ந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் அறிவையும் பயன்படுத்தி முன்னேற ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சிங்கம் போயிடுச்சான். ஆனால் இன்னொரு சிங்கம் என்ன பண்ணுச்சா, நீங்கள் என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற சிங்கங்களெல்லாம் புயல், வெள்ளம், மழை, காற்று எல்லா இடத்தையும் இழுத்து அடித்து கொண்டு போய்கிட்டே இருக்கான். இவங்களும் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்காங்களாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்டு வந்ததுக்கப்புறம், அதாவது வயசானதுக்கப்புறம் அந்த சிங்கம் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு பின்னாடி திரும்பி எனக்கு ஒன்றும் தெரியாது போயிட்டு வாங்கன்னுச்சான். இதுதான், அதாவது சினிமாவில் ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் பெருமளவுக்கு இல்லை. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எண்டு இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு சாதனையாளன், ஒரு விளையாட்டில் ஒரு சாதனையாளன், ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, ஒரு பரதநாட்டியத்தில், ஒரு சிலம்பத்தில், எத்தனையோ கலைகள் இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க, எத்தனையோ சாதனையாளர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியா லெவலில் இருக்காங்க, வேர்ல்டு லெவலில் இருக்காங்க. அவங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறிவுங்கிறது வளரும், நீங்களும் வளர்ச்சி அடைவீங்க, உங்கள் சுற்றி உள்ளவங்களும் வளர்ச்சி அடைவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா எதுவும் வளராது.